அனைவருக்கும் வணக்கம். மேம் நேம் வந்து கங்கா. லாஸ்ட் இயர் வந்து நம்ம ரோட்டரி கிளப் ஆஃப் மதுரை கிளாசிக்கும் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட்டும் இணைந்து ஒரு மாடல் எக்ஸாம் நடத்தினோம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக. அந்த எக்ஸாமில் கலந்துக்கிட்டு இப்போ அடுத்த 1 இயரில் கரெக்டாக எழுதின எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணி இன்றைக்கி காலேஜ் எஜுகேஷனில் ஜூனியர் ரெசிடெண்ட்டாக ஜாயின் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்காங்க. அவங்கள தான் நம்ம இன்றைக்கி பாராட்டுறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கங்கா. இப்போது நடந்த குரூப் 4 ஜூலையில் நடந்த குரூப் 4ல் வந்து பாஸ் பண்ணி இப்போ டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். காலேஜ் எஜுகேஷன் எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் டிஎன்பிசினா என்ன அப்படின்னு வந்து கற்றுக்கிட்டதே இங்கே நம்ம இன்ஸ்டியூட்டில் தான். எனக்கு அதுக்கு முன்னாடி அதை பற்றின நாலேஜ் அவ்வளோ கிடையாது. நான் லாஸ்ட் இயர் வந்து ரோட்டரி கிளப்பும் நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட்டை சேர்ந்து நடத்தின ஒரு மாடல் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணேன். அந்த மாடல் எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணோன்னே எனக்கு இங்கே ஃப்ரீ கிளாஸ் கிடச்சிச்சு. அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணேன். ஒரு 5 to 6 months எனக்கு கிளாஸ் இருந்துச்சு. ஃபுல் டே இருக்கும். சார்லாம் வந்து எல்லா சாருமே நல்லா எடுப்பாங்க. கிளாஸ்லாம் சூப்பராக எடுப்பாங்க. டவுட்ஸ் நீங்கள் எப்போ கேட்டாலும் அவங்க கிளியர் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சாரும் உங்களோட சப்ஜெக்ட் எடுக்கும்போது வந்து எல்லாமே வந்து நமக்கு கிளியராக புரிகிற மாதிரி ரொம்ப நல்லா எடுப்பாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியம் என்னன்னா, நமக்கு வந்து வீக்கெண்ட் டெஸ்ட் நடக்கும். நமக்கு வீக் ஃபுல்லாக நமக்கு கிளாஸ் எடுத்துருவாங்க. நமக்கு என்ன சப்ஜெக்ட் இருக்குமோ அந்த சப்ஜெக்ட் 1 வீக்ல ஒரு 2 சப்ஜெக்டோ இல்லை 3 சப்ஜெக்ட் கவர் பண்ணுறாங்கன்னா அந்த 3 சப்ஜெக்ட்லையுமே நமக்கு வீக்கெண்ட் டெஸ்ட் கொடுப்பாங்க. அது ஒரு 4-5 டெஸ்ட்டுக்கு மேலே வரும். அதுக்கான போர்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியாத அளவுக்கு தான் அந்த போர்ஷன்ஸ் இருக்கும். ஆனாலும் நீங்க வந்து கவர் பண்ணணும். ஆனா நாங்க படிக்கும் போதுமே நிறைய பேர் வந்து டெஸ்ட் அவ்வளோ இதா எழுத மாட்டாங்க. சாருமே சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு கை கொடுத்தது என்னமோ அவங்க அந்த வீக்கெண்ட்ல வைக்கிற டெஸ்ட் தான். எனக்கும் டைம் இருக்காது கொஞ்சம் நிறைய. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்ல அப்பதான் டிஎன்பிசின்னு வர்றோம். அப்போ வந்து ரொம்ப டைம் இருக்காது. பட் நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் அப்போ போட்டு அப்போ நான் வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா எனக்கு தெரியாது. இங்க வந்து தான் சார் வந்து டிஎன்பிசினா இப்படி இருக்கும், நம்ம இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் ஹின்ஸ் எடுக்கணும். எனக்கு இதுல டேர்ம்ஸே புரியாது. நான் நிறைய டவுட் கேட்பேன், வந்து கிளியர் பண்ணுவாங்க. அப்போ அந்த டெஸ்ட் எனக்கு ரொம்ப நல்லா கை கொடுத்துச்சு. நான் வார வாரம் எல்லா டெஸ்ட்டையும் எழுதிடுவேன். எழுதி எனக்கு அதனால தான் அதை வந்து ஒரு கம்மியான டயத்துக்குள்ள நான் நிறைய படிச்சுட்டேன். ஆனா என்ன பார்த்தீங்கன்னா, நான் அது ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த டெஸ்ட் முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் படிச்சோமா அப்படின்ற மாதிரி கூட யோசிக்க தோணும். ஏன்னா நமக்கு கொஞ்சம் பிளாங்க் ஆன மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம ஓடிட்டே இருப்போம் அந்த டெஸ்ட்ல. பட் அதுக்கப்புறம் திருப்பி நம்ம ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு மைண்ட்ல வந்து இதாகும். ஸோ கிளாஸ் இங்கே நம்ம நேஷனல் இன்ஸ்டியூட்ல நடத்துகிற டெஸ்ட்டை வந்து நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு அந்த பேசிக் இதுன்னு வரும். நீங்கள் டெஸ்ட் தானே நாளைக்கு படிச்சுக்கலான்னு நம்ம ஸ்கூல் மாதிரி இது பண்ணீங்கன்னா நம்மளோட கேரியரை ரொம்ப பாதிக்கும். நீங்கள் அந்த டெஸ்ட்டை மட்டும் எப்படியாவது ஃபாலோ பண்ணி வந்துருங்க. நிப்பாட்டிடாதீங்க எந்த ஒரு ரீசன் முதற்கொண்டும். யாருமே இங்கே அதை தான் நம்ம சொல்லிட்டே இருப்பாங்க. டெஸ்ட்டை முடிங்க, டெஸ்ட் போடுங்க. டெஸ்ட் போடலை அப்படி நீங்கள் சும்மா படிச்சுட்டே போறீங்க, அவங்க கொடுக்குறாங்க, நான் டெஸ்ட் அட்டன் பண்ணா என்ன பண்ணல, நான் சும்மா படிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வின் பண்ணுற சான்ஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். அதனால டெஸ்ட்டை வந்து சார் சொல்லும் போதே டெஸ்ட் போட்டுருங்க. எனக்கு கிளாஸ் முடிஞ்சோன்னா ஸ்டடி ஹால் கீழே நம்ம இன்ஸ்டியூட்லேயே கீழே ஸ்டடி ஹால் இருக்குது, ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது ஸ்டடி ஹாலில். ரொம்ப அமைதியாக இருக்கும். நம்ம மைண்டு பீஸ்ஃபுல்லாக படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே நான் எப்படி யூஸ் பண்ணேன்னா ஸ்டடி ஹாலை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணோன்னா நம்ம இப்போ ஒரு காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம், வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவோம். ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த ஒரு சோர்வு இருக்க தான் செய்யும். அப்போ ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி ஒரு டாபிக் எடுத்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு டாபிக் எடுத்தோம், நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னா, சப்போஸ் இல்லைனா கொஸ்டின் பேப்பர் கூட எடுப்போம், ஓல்டு கொஸ்டின் பேப்பர். ஒரு கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு ஆன்சர் யாராவது சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதை வச்சு இன்னொரு ஆன்சர் எங்கேருந்து வரும். ஸோ அப்படி அதில் ஒரு கொஸ்டின் நம்ம எடுத்து படித்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ஒரு 20 கொஸ்டின் நம்ம படிச்சிருவோம். ஸோ குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு கீழே நமக்கு வந்து ஸ்டடி ஹால் இருக்குது, நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். என்னன்னே நான் டிஎன்பிசி தெரியாமல் வந்ததுக்கு நான் பாஸ் பண்ணதுக்கு முழுக்க காரணம் நேஷனல் இன்ஸ்டியூட் தான். ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் சாருக்கு. இந்த மாதிரி ரோட்டரி கிளப் மூலமா வந்து எங்களுக்கு ஒரு எக்ஸாம் வச்சு பாஸ் பண்ணிட்டு வரும்போது நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. எனக்கு இங்க எடுத்த கிளாஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நான் அங்க கவுன்சிலிங்க்கு போகும்போது பாத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஹால்குள்ள போயுமே வந்து சில பேருக்கு வந்து நேம் லிஸ்ட் வச்சு வேகன்சி இல்லை, நீங்க முடிஞ்சிருச்சு கிளம்பலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷம்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமை தான். அதுக்கு வீட்லயே வந்து நம்ம இருந்துடலாம் அந்த மாதிரி. ஸோ என்னன்னா இதை வச்சு என்ன சொல்ல வரேன்னா, நீங்க வந்து படிக்கிறது நம்ம போறோன்றது முன்னாடி போயிடணும். நம்ம அந்த பார்டர்லயோ இல்லை யோசிச்சுட்டு அந்த மாதிரி கூட முன்னாடி போயிருங்க. நல்லா படிச்சு நல்லா முன்னாடி போயிருங்க. அந்த 1 மார்க் 2 மார்க்ல தான் வந்து அந்த ரிஜெக்ஷன் வந்து நமக்கு வருது. அந்த 1 மார்க் 2 மார்க் வேணா நம்ம முன்னாடி ஃபர்ஸ்டாவே இருக்கணும்னு நினைச்சு படிங்க. எனக்கு இப்போ ஜாப் கிடைச்சதுக்கு முழுக்க நேஷனல் இன்ஸ்டியூட்டும்
எனக்கு நடத்தின சாரையும் தான் சொல்லுவேன். எல்லா சாருமே எனக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தில் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. தேங்க்ஸ் டு நேஷ்னல் இன்ஸ்டியூட் மதுரை.